வெள்ளை சாமந்தி செடியில் மொட்டு வச்சிருச்சு பாருங்கள். மொட்டே வராமல் இருந்தது. இன்னும் இது பதியம் பண்ணது மொட்டே வரலன்னா கூட நினச்சேன். மொட்டு வந்துடுச்சு பாருங்கள். அதாவது நம்ம வந்து பதியம் பண்ண சாமந்தி செடி இது. ஏற்கனவே மதர் பிளான்ட் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சின்ன தொட்டியில் தான் அது கூட இருக்குது. இப்போ வந்து சின்ன பிரான்ச்சஸ் வச்சு இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துச்சு. நம்ம இந்த கப்பு தொட்டிக்கு மாற்றி வச்சுருக்கோம். மாற்றி வச்சதுக்கப்புறமா மொட்டு வந்தது. இந்த ரோஸ் கலர் பாருங்கள். இது வந்து புது செடி. இந்த செடியிலேருந்து கூட பாருங்கள் லீஃப்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறான். இது போல் லீஃப் கட் பண்ணி வச்சா கூட சாமந்தி செடியில் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும். நிறைய செடி உருவாக்கலாம். இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து இப்போ மொட்டு வச்சிருச்சு. நம்ம மொட்டு வைக்கிற சமயத்தில் எந்த எரு கொடுக்குறதுன்னா எப்போவுமே வந்து புளிக்க வச்ச ரைஸ் வாட்டரோ இல்லை கோதுமை மாவோ அதாவது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும். அதே சமயத்தில் சாயிலில் கூட நீங்கள் மண்புழு எரு கலந்து வைக்கணும். அப்போ தான் நல்லது. நான் மண்புழு எரு வந்து சாயிலுக்குள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து ரைஸ் வாட்டரில் தான் இதில் கோதுமை மாவு பாருங்கள். கோதுமை மாவு ரைஸ் வாட்டர் வந்து ரெண்டுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் கலந்து ஊற்றலாம் பாருங்கள். இது போல் வந்து ரைஸ் வாட்டர் இது கொஞ்சம் தண்ணியாக தான் கலந்துக்கணும். ஒரு செடிக்கு மட்டும் நான் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ ரைஸ் வாட்டர் இருக்குது. இதில் வந்து 3 days ஃபர்மெண்ட் பண்ண கோதுமை மாவு வீட் பவுடர் வந்து 3 days ஃபர்மெண்ட் பண்ண நல்லா 3 நாள் புளிக்க வச்சுட்டு சேர்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எந்த அளவுக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாலும் எதுவாகாது. இதே மூடியில் 2 மூடி கூட நீங்கள் ஊற்றலாம். அதாவது இது போல் கொஞ்சமாக சேர்க்கலாம். புளிச்சுது இது, அதனால சொல்கிறேன். ஒரு பிளான்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறது. பாருங்கள். இது போல் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பிளான்ட்டு கொடுத்துரும். மொட்டு வந்ததுக்கப்புறமா இது போல் கொடுக்கலாம். நீங்கள் வாழைப்பழம் தோல் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த வீட் பவுடர் வந்து ஃபர்மெண்ட் பண்ணது வந்து நான் இப்போ ஊற்றுறேன் சாமந்தி செடிக்கு. நாளைக்கே கூட நான் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றிடுவேன். அது போல் ஊற்றலாமான்னா ஊற்றலாம். ஏன்னா மொட்டு பெருசாகணும், பெரிய பூக்கள் பூக்கணும், அதுக்கு சொல்கிறேன் நான். எக்ஷல் வந்து நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு நைட்டு தண்ணியில் ஊற வச்சு மேல் தண்ணி மட்டும் செடிக்கு ஊற்றலாம். சாமந்தி செடிக்கு அந்த மொட்டுலாம் பெருசாகும், பெரிய பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.